ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித்தோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் விக்ரம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிப்போ நம்மளுக்கே ஷாக் ஆகிருக்கு. என்னென்னா விக்ரம் வந்து விஜய் பார்வதியை ஒழுங்கத்தின விஷயங்களும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஜய் பார்வதியையும் திவ்யாவையும் ஒழுங்கேற்றுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒழுங்கேற்றினா அது அமித்ன்றாரு. இனியா சொல்கிறீங்க, உண்மையாவா? அப்படின்னா இவர் ஏதோ ஒரு சேட்டை பண்ணியிருக்காரு, ஆனால் அது பெருசாக வெளியே வரல. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா அதுக்கு அடுத்தது விஜய் பார்வதி அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கஷ்டங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சேடான மூமெண்ட் வரும்போது நான் தனியாக உட்காரும்போது எப்படி தான் அவருக்கு தெரியுன்னே தெரியாது. கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பார். நானும் அமித்தும் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். கொஞ்சம் நேரம் கிடையாது, நிறைய விஷயம் ஓப்பனாக பேசியிருக்கோம். அமித்தோட டீப் நிறைய விஷயங்கள் வந்து எங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்து படுத்து அந்த பேசின விஷயங்கள்லாம் வந்து இன்னும் மறக்கவே முடியாது. அதே மாதிரி வந்துட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் கேமையே யோசிச்சுட்ருக்க, அதை தாண்டி உன்கிட்ட இருக்கிற நல்ல சைடையும் வந்து யோசி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் வந்து இங்கே சொல்லி ஷேர் பண்ணி ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்கன்னா, அவருக்கு வந்துட்டு கமருதீன் திவாகர் இல்லாத நேரங்களில் வந்துட்டு அமித் தான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அவர் ரொம்ப ஆறுதலாக இருந்தார். அது வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி இப்போ கமருதீன் திரும்ப வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்ததுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா அமித் தான். ஏன்னா அமித் கடை இவங்க பழக அங்கேருந்து பொசசிவ் ஆகிடுச்சு யாருக்கு, கமருதீனுக்கு. அதனால தான் வந்துட்டு அவருமே சொல்லியிருப்பார், எனக்கு அவர் கூட வந்துட்டு விஜய் பார்வதி பழகிறத பார்த்தா பொசசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கானவனத்துக்கிட்ட சொல்லியிருப்பார். அது காலையில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அமித்தை வச்சு தான் வந்துட்டு அன்றைக்கி ஒரு டாஸ்க்கில் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கும்போது இவருக்கும் வந்து இவனுக்கு எத்தனை புருஷன் கலாச்சிட்டு போயிருப்பார் கமருதீன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கமருதீன் வெறுப்பேற்ற தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது ஸ்கிட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமித் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நண்பராக வந்து இது வரைக்கும் எனக்கு இருக்கார் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம பாராட்டே ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியமாயிடுவாங்க இந்த விஜய் பார்வதி. இவங்களோட கருத்துக்களை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.